அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த அவதூறு வழக்குடைய முழுமையான பின்னணி என்ன? இப்போ என்ன காரணத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற விழுப்புரத்து மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து முன்னாள் அமைச்சர் சண்முகம் அவதூறாக பேசியிருந்தார். இது தொடர்பாக திமுக பிரமுகர் அளித்த புகாரின் அடிப்படையில் 2 பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சி.வி. சண்முகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சி.வி. சண்முகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவருடைய பேச்சால் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றும், அப்படி பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அரசுதான் புகார் அளித்திருக்க வேண்டுமே தவிர ஒரு திமுக நிர்வாகியால் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது தவறு என்று வாதிட்டார். மேலும் அந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி குறுக்கிட்டு இந்த மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் என்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு காவல்துறை தரப்பில் அவருடைய பேச்சு என்பது அரசியலில் 2 பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்தி அதன் மூலமாக பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என்பதால் தான் அந்த பிரிவு சேர்க்கப்பட்டதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்துக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.